Milky Mist ice creams. என்ன பார்சலை பார்த்துட்டு விஜய் இவ்வளோ கொந்தளிக்கிறாரு. அப்படி என்னதான் அதில் இருந்ததுன்னு தெரியல. விஜய் பார்த்துட்டு இந்த மாதிரி பயங்கர டென்ஷன் ஆகும். ராஜி சும்மா இல்லாமல் நீங்கள் தான் மூணார் டூர் போகிறீங்கல்ல, ஸோ வந்து ஹனிமூனுக்கு ரெடி ஆகிட்ட போல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது ஹனிமூன்லாம் ஒன்றும் கிடையாது, வெண்பாவுக்காக போட்ட ட்ரிப்பு அப்படின்னு சொல்கிறாரு விஜய். விடுனாலும் செம்ம காண்டில் விஜய் என்ன பண்ணுறாருனா அந்த டிக்கெட்ஸ் எல்லாத்தையும் கிழிச்சு தூக்கி போடுறாரு. இதை பார்த்துட்டு மல்லி என்ன சொல்கிறது அப்படின்னே தெரியாமல் இது எனக்கு என்னன்னே தெரியல அப்படின்ற மாதிரி நிற்கிறாங்க. ஸோ பயங்கர காண்டா இருக்காங்க. ராஜிமா தான் இந்த வேலை பார்த்துருக்கு அப்படின்றது தெரியுது. கடைசி வரைக்கும் அந்த பார்சலில் என்ன இருக்குது அப்படின்றதே தெரியல. எபிசோட் பார்த்தா தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பஞ்சாயத்துலாம் முடிச்சுட்டு நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு மல்லிக்கு ஒரு கால் வருது. இந்த மாதிரி பாபு அண்ணனா சீரியஸாக இருக்காரு, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம், நீங்கள் அவசரமாக வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியலையே, எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது. இது உண்மையிலே பாபு அண்ணா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்த கால் மாதிரி தெரியல, வேற ஏதோ ட்ராப் மாதிரி இருக்கு. என்னன்றத எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இவ்ளோ கேவலமான வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க. ஹனிமூனுக்கு போலான்னு பிளான் பண்ணிருந்தீங்க. அது ஹனிமூன் ட்ரிப் எல்லாம் கிடையாது, அது வெண்பாக்காக போட்ட ட்ரிப், அவ்வளவுதான். மல்லிகா அது ஹனிமூன் ட்ரிப் மாதிரி தானே. ஏங்க என்னங்க பண்றீங்க? ஹே, பாபு சாருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு மேடம். ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம், கொஞ்சம் சீரியஸான கண்டிஷன் தான் இருக்காரு. சாய்ஸே இல்ல, சான்ஸே இல்ல. பன்னீர்னா மில்கி மிஸ்ட் இதுதான். இது மட்டும்தான். Paneerna only Milky Mist. மில்கி மிஸ்ட் பன்னீர் டிக்கா, மில்கி மிஸ்ட் பன்னீர் சில்லி, மில்கி மிஸ்ட் பன்னீர் 65. இதுதான், இது மட்டும்தான். Paneerna Milky Mist only Milky Mist. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.